விளாம்பாக்கத்தில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரக்கூடிய சூழலில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா அப்படின்னு தனியார் ஆம்னி பேருந்துகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன், இந்த கூடுதல் கட்டணம் அப்படின்றது பண்டிகை காலத்துடைய ஆகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த முறை நடவடிக்கை எடுத்து கட்டணங்களாக குறைக்கப்பட்டிருப்பதா அமைச்சர் சொன்னார். இந்த அதிகாரிகள் ஆய்வு என்ன சொல்லுது? விவரங்கள். இந்த ஆம்னி பேருந்து விவகாரத்தை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாக ஒரு ஸ்டேஜ் ஆபரேட்டர்ஸ், அதாவது டூரிஸ்ட் ஆபரேட்டர்ஸ் என்பது போலதான் ஒரு குழுவாக பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறாங்க. அப்படியாக இந்த ஆம்னி பேருந்துகள் இயக்குவதால அரசு இத்தகைய விதிகளின் காரணமாக அரசு இதற்கென கட்டணத்தை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்களே இது போன்ற பண்டிகை காலங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ச்சியாக புகார் எழுந்திருந்த சூழல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆம்னி பேருந்துகளுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு கட்டணத்தை வெளியிட்டு அந்த கட்டணம் தான் வசூலிக்கப்படும் என்ற அரசோட அனுமதியோடு அந்த கட்டணத்தை தங்களுடைய இணையதளத்துல பதிவிட்டிருந்தாங்க. ஆனா இருந்த போதும் பண்டிகை காலங்களில் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டை முன்வைத்து வராங்க. இந்த நிலையில தான் ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் சொன்னது போல அவங்க எவ்வளவு கட்டணம் நிர்ணயம் செய்தார்களோ அந்த கட்டணத்தை வசூலிக்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கு குழு என்பது போக்குவரத்துறை தரப்புல இந்த தீபாவளிக்கு போடப்பட்டிருந்தது. அந்த குழுவில் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அதிகாரிகள் இன்றைய தினம் விளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல திடீரென இந்த ஆய்வுல மேற்கொண்டிருந்தாங்க. ஆய்வின் முடிவுல பல்வேறு விஷயங்கள் என்பது வெளிவந்திருக்கிறது. பல பேருந்துகள்ல நேரடியாக சென்று பொதுமக்களிடம் ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பயணிகளிடம் நேரடியாக சென்று எவ்வளவு ரூபாய்க்கு டிக்கெட் என்பது எடுத்தீர்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அதிகாரிகள் குழு கேட்டறிந்தார்கள். அவர்கள் ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட பயணிக்கு அந்த கூடுதலாக வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப அளிக்குமாறு உத்தரவையும் அங்க வந்திருந்த அதிகாரிகள் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கிறார்களா, அதே போல் அனைத்து விதமான வரிகளையும் கட்டியிருக்கிறார்களா என்பதும் நேரில் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. பலர் வரி ஏய்ப்பு செய்திருந்தாங்க. குறிப்பா இன்னுமே அபராதம் பலருக்கு போடப்பட்டிருந்த நிலையில் அந்த அபராத தொகையை செலுத்தாத ஒரு சூழல்ல அந்த பேருந்துகள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பேருந்து மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆம்னி பேருந்து மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்துறை அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தாங்க.